ஒரு பிசினஸ்ல உங்களோட உண்மையான விற்பனை வளர்ச்சி வெறும் 3% தான் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். ஆனா உங்களோட லாபம் மட்டும் எப்படி 21% உயர முடியும்? கேக்குறதுக்கே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல. ஆமா, ஏதோ சட்டவிரோதமான மேஜிக் மாதிரி தான் தோணுது. ஆனா இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் சமீபத்துல சரியா இதைத்தான் செஞ்சிருக்காங்க. தரவுகளின் பின்னணியில ஒளிஞ்சிருக்க உண்மைகளை ஆராயும் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களே வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. எக்ஸாக்ட்லி. மார்ச் 31, 2026ல முடிவடைந்த நிதியாண்டிற்கான இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் முழு ஆண்டு மற்றும் காலாண்டு நிதிநிலை முடிவுகளை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா அலச போறோம். ஐடி துறையையும் பங்குச்சந்தையும் கவனிக்கிறவங்களுக்கு இந்த எண்கள் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த 20.9% லாப உயர்வு. அது மட்டும் இல்லாம 14.9 பில்லியன் டாலர் மதிப்பிலான மாபெரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்குன்னு செய்திகள் கொண்டாடுறாங்க. ஆனா நாம வெறும் தலைப்பு செய்திகளை மட்டும் படிக்க போறதில்ல. இந்த எண்களுக்கு பின்னால் இன்ஃபோசிஸ் கட்டமைக்கிற ஏஐ ஃபர்ஸ்ட் வியூகம் பத்தி பேச போறோம். கூடவே ஐரோப்பிய சந்தையில அவங்க காட்டுற தீவிரம், அப்புறம் பல்லாயிரம் கணக்கான ஊழியர்களோட வேலைவாய்ப்புல நடக்கிற நுட்பமான மாற்றங்கள், இதெல்லாமும் நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த லாப கணக்குல இருந்தே தொடங்குவோம். ஒரு பக்கம் ரொம்ப பிரம்மாண்டமான எண்கள் தெரியுது. ஆனா அதை கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பார்த்தா லாபத்துக்கும் வளர்ச்சிக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த முரண்பாடு தான் இந்த ஒட்டுமொக்க நிதிநிலை அறிக்கையோட முதல் திறவுகோல். வெளிப்படையா பார்க்கும்போது இன்ஃபோசிஸோட 4வது குவார்ட்டர், அதாவது Q4 நெட் ப்ராஃபிட் முந்தைய ஆண்டை விட 20.9% உயர்ந்து 8,501 கோடியை எட்டியிருக்கு. இது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா, அதே போல முழு நிதியாண்டின் வருவாய் 9.6% உயர்ந்து 1,78,650 கோடியா இருக்கு. இத மட்டும் வச்சு பார்த்தா நிறுவனம் அசுர வளர்ச்சியில இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உள்ள வேற கதை இருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட ரெவென்யூவை கணக்கிடும் போதும் கான்ஸ்டன்ட் கரன்சி, அதாவது நிலையான நாணய மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஓ, அந்த நாணய மாற்று விகிதம். ஆமா, அமெரிக்க டாலர்லயோ இல்ல யூரோவிலயோ வருவாய் ஈட்டி அதை இந்திய ரூபாயில மாற்றி கணக்கு காட்டும்போது நாணய மாற்று விகிதத்தோட ஏற்ற இறக்கங்கள் பெரும் பங்கு வகிக்குது. டாலரோட மதிப்பு உயரும்போது ரூபாயில வருவாய் தானாவே அதிகமா தெரியும். ஆமா, அது இயல்புதானே. ஆனா நாணய மதிப்புல எந்த மாற்றமும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு அந்த கான்ஸ்டன்ட் கரன்சி அடிப்படையில கணக்கிட்டா இன்ஃபோசிஸோட உண்மையான முழுவாண்டு வளர்ச்சி வெறும் 3.1% மட்டுமே. 4வது காலாண்டுல இது 4.1% இருந்திருக்கு. இதை கேட்கறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம்ல நாம ஒரு ஃபில்டர் போட்டு எடுத்த புகைப்படத்துக்கும் ஃபில்டர் இல்லாம நேர்ல பார்க்குற நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. ஃபில்டர் போட்ட எண்கள் பார்க்க ரொம்ப அழகா தெரியுது. ஆனா நிஜமான வளர்ச்சி ரொம்ப அளவா தான் இருக்கு. ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. அந்த ஃபில்டர் தான் நாணய மாற்று விகிதம். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய டவுட் வருது. வியாபார வளர்ச்சி வெறும் 3.1% இருக்கும்போது லாபம் மட்டும் எப்படி 20.9% அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா உயர்ந்தது? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வியாபாரம் பெருசா வளராதப்போ லாபம் மட்டும் இவ்வளவு கணிசமா உயர ஏதோ ஒரு உள்கட்டமைப்பு மாற்றம் நடந்திருக்கணுமே. கண்டிப்பா. ஒரு பிசினஸ்ல லாபத்தை அதிகரிக்க 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு அதிகமா விற்பனை செய்யறது, இன்னொன்னு விற்பனைய செய்யறதுக்கான செலவுகளை கடுமையா குறைக்கிறது. ஓஹோ, அப்போ இன்ஃபோசிஸ் இந்த 2வது வழியை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்களா? ஆமா, மிகச் சிறப்பாவே கையாண்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேக்சிமஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்க செயற்படுத்தினாங்க. இது அடிப்படையில ஒரு செலவு குறைப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கிற நடவடிக்கை. செலவை எப்படி குறைச்சாங்க? ஆட்களை தூக்குனாங்களா? நேரடியா அப்படி சொல்ல முடியாது. யூட்டிலைசேஷன் ரேட், அதாவது ஒரு ஊழியரை எந்த அளவுக்கு முழுமையா வேலை வாங்குறோம் அப்படிங்கறத அதிகப்படுத்தினாங்க. வேலை இல்லாம பெஞ்ச்ல இருக்கிற ஊழியர்களோட எண்ணிக்கையை ரொம்ப குறைச்சாங்க. ஐடி கம்பெனிகள்ல பெஞ்ச்ல இருக்கிறது சகஜம்தான். ஆமா, அத குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து தற்காலிகமா பணியாட்களை எடுக்கிற அந்த சப்கான்ட்ராக்டர் செலவுகளை கணிசமா குறைச்சாங்க. இது ஒரு காரணம். சரி, அப்போ இன்னொரு காரணமும் இருக்கா? இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. அதுதான் டாக்ஸ் ரிவர்சல்ஸ் எனப்படும் வருமான வரி திருப்பங்கள். ஒரு நிமிஷம், இந்த டாக்ஸ் ரிவர்சல் பத்தி நாம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எப்படி நிறுவனத்தோட லாப கணக்குல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? நான் சொல்றேன். பன்னாட்டு நிறுவனங்கள் பல நாடுகள்ல செயல்படும் போது சில வருமான வரி சச்சரவுகள் இல்லனா மேல்முறையீடுகள் நீதிமன்றங்கள்ல இருக்கும்.
அப்படி ஏதாவது சிக்கல் வந்தா அபராதம் கட்ட வேண்டி இருக்குமேன்னு முன்கூட்டியே தங்களோட லாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஓ, சேஃப் சைடுக்கு எடுத்து வைக்கிற பணம். எக்ஸாக்ட்லி. இத டாக்ஸ் ப்ரொவிஷன்னு சொல்வாங்க. ஆனா அந்த வழக்குல நிறுவனம் ஜெயிக்கும் போது அல்லது வருமான வரி சட்டத்தின் பிரிவுகள் 250 மற்றும் 254 கீழ் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும்போது அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட பணம் இனி அரசுக்கு போக தேவையில்லை. ரைட். அப்ப அந்த பணம் திரும்ப கம்பெனிக்கே வந்துரும். ஆமா, அந்த தொகை மீண்டும் நிறுவனத்தோட லாப கணக்கிற்கே வந்து சேரும். இதுதான் டாக்ஸ் ரிவர்சல். 4வது காலாண்டுல மட்டும் இன்ஃபோசிஸுக்கு சுமார் 774 கோடி ரூபாய் இப்படி வரிச்சலுகையா திரும்ப கிடைச்சிருக்கு. வாவ், 774 கோடியா? இது பெரிய அமௌண்டாச்சே. ஆமா, ப்ராஜெக்ட் மேக்சிமஸ் மூலமா மிச்சப்படுத்தின பணம், அப்புறம் அந்த 774 கோடி வரி திருப்பம், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜினை 21% உயர்த்தியிருக்கு. அப்போ இது அவங்களோட வியாபாரம் பெருகியதால் வந்த லாபம் கிடையாது, கணக்கு வழக்குகளையும் செலவுகளையும் கச்சிதமா சுருக்கியதால கிடைச்ச லாபம். 100க்கு 100 உண்மை. பாத்தீங்கன்னா இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு வகையில நல்ல செய்தி தான். ஆனா நீண்டகால அடிப்படையில செலவுகளை குறைச்சிக்கிட்டே லாபத்தை ஏத்த முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. டாப் லைனும் வளரணும். அதான் பிசினஸ் வளரணும். அந்த வளர்ச்சிக்கான தரவுகளை பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் கடந்த முழு நிதியாண்டுல $14.9 பில்லியன் மதிப்பிலான பெரிய ஒப்பந்தங்களை வாங்கியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். இதுல 4வது காலாண்டுல மட்டும் $3.2 பில்லியன் கிடைச்சிருக்கு. இங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஐடி துறையில டிசிவி அல்லது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆமா, டிசிவி தான் முக்கியமான மெட்ரிக். இந்த $14.9 பில்லியன் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில இன்ஃபோசிஸ் பேங்க் அக்கவுண்ட்ல விழப்போற பணம் கிடையாது. இது பல ஆண்டுகளுக்கு பிரிச்சு வழங்கப்படுற ஒப்பந்த தொகை. ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய நம்பர் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த ஒப்பந்தங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது தான் அந்த ஏஐ அப்படிங்கிற மாய வார்த்தை உள்ளே வருது. இப்போதெல்லாம் எல்லா நிறுவனங்களுமே தங்களோட பங்கு மதிப்பை ஏத்திக்க ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தங்களோட அறிக்கைகள்ல ஒட்டிக்கிறாங்க. ஆமா, ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க. அதான் என் கேள்வியும். இன்ஃபோசிஸ் சொல்ற இந்த ஏஐ ஃபர்ஸ்ட் வியூகமும் அப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் தானா? நிஜமாவே வாடிக்கையாளர்கள் ஏஐக்காக $1 பில்லியன் கொட்டி கொடுக்கறாங்களா? ஆரம்பத்துல பலரும் இதை ஒரு ஹைப்புன்னு தான் நினைச்சாங்க. ஆனா இப்போ தகவல் தொழில்நுட்ப சந்தையோட திசையே முற்றிலுமா மாறிடுச்சு. 2030க்குள்ள ஏஐ சேவைகள்ல சுமார் 300 முதல் 400 பில்லியன் வரையிலான சந்தை வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. 300 பில்லியனா? அது ஒரு மாபெரும் சந்தை. ஆமா, இன்ஃபோசிஸ பொறுத்த வரைக்கும் இது வெறும் வார்த்தை கிடையாது. அதை நிரூபிக்க அவங்க டோபாஸ் ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு முழுமையான பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. டோபாஸ் ஃபேப்ரிக், ஓகே. இது ஏதோ கஸ்டமர்ஸ் கூட பேசுற ஒரு சாதாரண சாட்பாட் கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள 600க்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜென்ட்டுகள் இயங்குது. ஒரு நிமிஷம், 600 ஏஜென்ட்டுகளா? ஆமா, இந்த ஏஜென்ட்டுகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சிக்கலான வேலையா தானிங்கி முறையில, அதாவது ஆட்டோமேட்டிக்கா செய்யற திறன் கொண்டவை. இந்த 600+ ஏஐ ஏஜென்ட்கள் என்ன பண்ணுது, அவை எப்படி வேலை செய்யுதுன்னு நாம கொஞ்சம் விளக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிதர்கள் செய்யற வேலையை இந்த ஏஜென்ட்டுகள் எப்படி தட்டி பறிக்குது இல்ல எப்படி எளிதாக்குதுன்னு புரிஞ்சுக்க அது ரொம்ப உதவும். கண்டிப்பா. ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன். பல பன்னாட்டு வங்கிகளும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இன்னும் 30-40 வருஷத்துக்கு முந்தைய பழைய சாஃப்ட்வேர்களையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த லெகசி சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி. உதாரணமா கோபால் மாதிரி பழைய கம்ப்யூட்டர் மொழிகள்ல எழுதப்பட்ட லட்சக்கணக்கான வரி குறியீடுகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இத நவீன கிளவுட் அப்புறம் பைத்தான், ஜாவா மாதிரி புதிய மொழிகளுக்கு மாத்துறத லெகசி மாடர்னைசேஷன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான வேலையாச்சே. ஆமா, இத மனிதர்கள் மட்டும் உட்காந்து படிச்சு புரிஞ்சுகிட்டு மேனுவலா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல வருஷங்கள் பிடிக்கும். இங்கதான் டோபாஸ் ஃபேப்ரிக்ல இருக்கிற ஏஐ ஏஜென்ட்டுகள் செயல்படுது. ஓ, அப்போ ஏஐ ஏஜென்ட்டுகளே கோட் எழுதுமா? ஆமாம், அவை அந்த பழைய குறியீடுகளை படிச்சு அதோட லாஜிக்க புரிஞ்சுகிட்டு தானாகவே நவீன மொழிகள்ல புதிய குறியீடுகளை எழுதுது. வாவ், அப்போ டெஸ்டிங்? எழுதின கோட்ல பிழைகள் இருக்கான்னு டெஸ்டிங் ஏஜென்ட்டுகள் தானாகவே செக் பண்ணுது. மனிதர்கள் பல மாசங்கள் செய்யற வேலையை இந்த ஏஜென்ட்டுகள் சில மணி நேரங்கள்ல செஞ்சு முடிக்குது. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் தான். இப்படி தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு நிறுவனங்களை நவீனப்படுத்துறதுல தான் வாடிக்கையாளர்கள் பல $1 மில்லியன் முதலீடு செய்யறாங்க. தற்போது இன்ஃபோசிஸோட மொத்த வருவாயில ஏஐ சேவைகளோட பங்கு சுமார் 5.5% இருக்கு.
5.5% ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆமா, இது ஆரம்பம்தான். எதிர்காலத்துல இந்த விகிதம் மிகப்பெரிய அளவில வளரும். ஏஐ எந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்குள்ள ஊடுருவி இருக்குன்னு நீங்க சொல்லும்போது பிரமிப்பா இருக்கு. ஆனா இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் உலகெங்கிலும் ஒரே மாதிரியா வரலங்கிறது அடுத்த சுவாரஸ்யமான தரவு. ஜியோகிராபிக் ஷிஃப்ட் பத்தி சொல்றீங்களா? ஆமா. புவியியல் ரீதியா நாம பார்த்தா வரலாற்று ரீதியாவே இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தான், அதாவது வட அமெரிக்கா தான் மிகப்பெரிய சந்தை. அவங்க கொடுக்கிற ப்ராஜெக்ட்ஸை வச்சுதான் பெங்களூருள்ள ஐடி நிறுவனங்கள் வளர்ந்துச்சு. உண்மைதான், அது மறக்க முடியாத வரலாறு. ஆனா இப்போ அங்க நிலைமை தலைகீழா மாறிட்டு வருது. இன்ஃபோசிஸோட மொத்த வருவாயில வட அமெரிக்காவோட பங்களிப்பு 57% இருந்து 55.7% குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் சரிவுதான். அந்த நிலையான நாணய மதிப்பு அடிப்படையில பார்த்தா வட அமெரிக்கா சந்தையில 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் ஐரோப்பா இப்போ திடீர்னு ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரமா உருவெடுத்திருக்கு. ஆமா, யூரோப் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஐரோப்பிய சந்தையின் வருவாய் 7.2% வளர்ச்சியடைஞ்சு நிறுவனத்தோட மொத்த வருவாயில அதோட பங்களிப்பு 31.2 32.6% உயர்ந்திருக்கு. ஏன் அமெரிக்கா சுருங்கி ஐரோப்பா வளருது? அமெரிக்க சந்தையில இப்போ ஒரு விதமான தேக்கம் நிலவுது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அங்க வட்டி விகிதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கம்பெனிகள் செலவு குறைக்கிறாங்களா? ஆமா, அமெரிக்க நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்கள்ல முதலீடு செய்யறத குறைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஐரோப்பால நிலைமை வேற. அங்க டேட்டா பிரைவசி சம்பந்தமான சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு வருது. ஓ, அந்த ஜிடிபிஆர் மாதிரி சட்டங்கள்? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி, பிரான்ஸ் மாதிரி நாடுகள்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் தங்களோட முழுமையான அமைப்பையும் டிஜிட்டலா மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஐடி சப்போர்ட் நிறைய தேவைப்படும். ஆமா, அதனால ஐரோப்பிய மண்டலத்திலிருந்து தொடர்ச்சியா பெரிய ஒப்பந்தங்கள் கிடைச்சிட்டு வருது. குறிப்பா உற்பத்தி செலவை குறைப்பதற்கான காஸ்ட் டேக் அவுட் டீல்ஸ் ஐரோப்பாவில இருந்து அதிகமா வருது. ஓகே, இவ்ளோ பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது, ஐரோப்பா வேகமா வளருது, ஏஐல மிகப்பெரிய முன்னெடுப்புகள் நடக்குது. இவை எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஆண்டுக்கான அவங்களோட வருவாய் கணிப்பு மிக சிறப்பா இருக்கணுமே. பொதுவா அப்படிதான் எதிர்பார்ப்போம். வெறும் 1.5 முதல் 3.5% குறைச்சி மதிப்பிட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி தான். இதுக்கு முன்னாடி அவங்க 3 முதல் 3.5 வரை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை இன்னும் குறைச்சிருக்காங்க. ஐரோப்பாவில் வளர்ச்சி இருக்கும்போது ஏன் ஒட்டுமொத்த வளர்ச்சி வெறும் 1.5% அப்படிங்கிற மிக குறைந்த அளவுல இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. இது ஒரு மிக முக்கியமான பார்வை. இத சர்வதேச பொருளாதார உளவியலோட இணைச்சு பார்க்கணும். ஒரு நிறுவனம் $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாலும் அந்த பணத்தை ஒரே ராத்திரியில செலவு பண்ணிட மாட்டாங்க. ஃபேஸ் பை ஃபேஸா தான் செலவு பண்ணுவாங்க. ஆமா, சர்வதேச அளவுல பொருளாதார சூழல் இன்னும் முழுமையா சீரடையல. மத்திய கிழக்கு நாடுகள்ல உள்ள புவிசார் அரசியல் பதற்றங்கள், அப்புறம் அமெரிக்க தேர்தல்கள், இந்த மாதிரி காரணங்களால வாடிக்கையாளர்கள் தங்களோட செலவினங்களை ரொம்ப கவனமா சிறிது சிறிதாதான் செய்றாங்க. பயந்து செலவு பண்றாங்கன்னு சொல்லலாம். இத டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் குறைவுன்னு சொல்வாங்க. அதாவது உடனடியா தேவைப்படாத எதிர்காலத்துக்கான பெரிய புதிய திட்டங்களை அவங்க ஒத்தி வைக்கிறாங்க. ஓ, இப்போதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் செலவு. அந்த விவேகமான செலவின சூழலை மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்ஃபோசிஸ் இந்த 1.5 to 3.5% அப்படிங்கிற மிக குறைவான வளர்ச்சி கைடன்ஸை வழங்கியிருக்கு. லாபம் அதிகமா இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இந்த வருஷம் மிகப்பெரிய சவாலாவே இருக்கும்னு நிர்வாகம் அப்பட்டமா ஒத்துக்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு பல விஷயங்கள் தெளிவா புரியுது. இந்த 1.5% அப்படிங்கிற எச்சரிக்கையான எதிர்கால பார்வைக்கும் நாம முதல்ல பேசின ப்ராஜெக்ட் மேக்ஸிமஸ் செலவு குறைப்பு திட்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. டாப்பஸ் ஃபேப்ரிக் மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தோட வருகைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிறுவனத்தின் மனித வளத்துக்கும் ஒரு மிக நெருங்கிய நேரடி தொடர்பு இருக்கிறத என்னால உணர முடியுது. எப்படி சொல்றீங்க? நிறுவனத்தோட பணியாளர் தரவுகளை பார்க்கும்போது 4வது காலாண்டுல மட்டும் பணியாளர்களோட எண்ணிக்கை 8440 குறைஞ்சிருக்கு. இது பெரிய டிராப் தான். ஒட்டுமொத்தமா பணியாளர் எண்ணிக்கை 3,28,594 சரிஞ்சிருக்கு. பணியாளர் விலகல் விகிதமும் லேசா உயர்ந்து 12.6% இருக்கு. அந்த அட்ரிஷன் ரேட். ஆமா, இதற்கிடையில தற்போதுள்ள ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே ஆட்களை குறைக்கும் நடவடிக்கையா தான் தெரியுது. ஆமா, வெளியில இருந்து பார்க்க அப்படிதான் தோணும். ஆனா இந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருது.
ஒரு பக்கம் ஆட்களின் எண்ணிக்கை குறையுது, மறுபக்கம் அடுத்த நிதியாண்டுல 20,000 புதிய பட்டதாரிகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா வேலைக்கு எடுக்க போறதா நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் வெளியில போறாங்க, சம்பள உயர்வு இல்ல, ஆனா 20,000 புதிய இளைஞர்களை உள்ள கொண்டு வராங்க. இது வெறும் செலவு குறைக்க அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு பதிலா குறைந்த சம்பளத்துல புதியவர்களை எடுக்கிற தந்திரமா? இது வெறும் செலவு குறைப்பு தந்திரம் மட்டுமல்ல, இது தகவல் தொழில்நுட்பத்துறையோட அடிப்படை பிசினஸ் மாடலையே மாற்றி அமைக்கும் ஒரு வியூகம். எப்படி? கொஞ்சம் விளக்குங்க. ஐடி நிறுவனங்களோட மனிதவள கட்டமைப்ப ஒரு பிரமிடு மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. பிரமிடோட அடிப்பகுதியில குறைந்த சம்பளம் வாங்குற பல்லாயிரக்கணக்கான ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. ஓகே, பேஸ் லெவல். நடுப்பகுதியில நடுத்தர சம்பளம் வாங்குற கணிசமான மேலாளர்கள் மற்றும் சீனியர் டெவலப்பர்கள் இருப்பாங்க. உச்சியில மிக அதிக சம்பளம் வாங்குற சிறிய அளவிலான தலைவர்கள் இருப்பாங்க. காலம் காலமா இதுதான் மாடல். ஆமா, எல்லா ஐடி கம்பெனியும் இப்படிதான் இயங்குது. ஆனா இப்போ ஏஐ உள்ள வந்துடுச்சு. முன்பு பிரமிடோட நடுத்தர பகுதியில உள்ளவங்க செஞ்ச பல அடிப்படை வேலைகளை, உதாரணத்துக்கு கோடிங் எழுதுறது, அதை டெஸ்டிங் செய்யறது மாதிரி வேலைகளை இப்போ நாம முன்பு பேசின அந்த ஏஐ ஏஜென்ட்கள் செஞ்சிடுது. அப்போ ஒரு நிமிஷம், பழைய தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்ற அந்த நடுத்தர அனுபவம் உள்ள ஊழியர்களுக்கான தேவை இப்போ முற்றிலுமா மங்கிடுச்சுன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதிக சம்பளம் வாங்குற அந்த நடுத்தர ஊழியர்களை தக்க வைக்கிறதுல நிறுவனங்களுக்கு இப்போ பெரிய லாபம் இல்ல. அதனால அவங்க வெளியில போகும்போது நிறுவனம் அதை தடுக்க முற்படுறதில்ல. இது ரொம்ப கடுமையான உண்மை. ஆனா அதே சமயம் தாங்கள் கட்டமைச்சிருக்க புதிய ஏஐ இயந்திரங்களை இயக்கவும் அந்த டேட்டா இன்ஜினியரிங் வேலைகளை செய்யவும் அவங்களுக்கு மனிதர்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த 20,000 ஃப்ரெஷர்ஸா? எக்ஸாக்ட்லி. இந்த வேலைக்கு பழைய தொழில்நுட்பங்கள்ல ஊறிப்போன மூத்த ஊழியர்களை மாத்துறதை விட காலேஜ்ல இருந்து நேரடியா வர்ற வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்ட புதிய பட்டதாரிகளை எடுக்கிறது ரொம்ப எளிது. அவங்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்தால் போதும் இல்லையா? ஆமா, மேலும் நவீன ஏஐ தொழில்நுட்பங்கள்ல அவங்கள எளிதா ட்ரெயின் பண்ணவும் முடியும். இததான் துறையில ஒர்க் ஃபோர்ஸ் கேலிப்ரேஷன் அல்லது பணியாளர் கட்டமைப்பை மறுசீரமைத்தல்னு அழைக்கிறாங்க. வாவ், இது பெரிய ஷிஃப்ட். ஒரு புறம் சம்பள செலவு குறையுது, மறுபுறம் எதிர்கால தொழில்நுட்பத்துக்கான புதிய படை உருவாகுது. இந்த இடைப்பட்ட சூழல்ல முதலீட்டாளர்களை அமைதிப்படுத்தவும் அவங்களோட நம்பிக்கையை தக்க வைக்கவும் நிறுவனம் ஒரு பங்குக்கு ₹25 இறுதி ஈவுத்தொகையை அறிவிச்சிருக்காங்க. ஓ, ஃபைனல் டிவிடெண்ட். ஆமா, வளர்ச்சி குறைவா இருக்கும்போது முதலீட்டாளர்களுக்கு இப்படி ஈவுத்தொகையா பணத்தை கொடுத்து அவங்கள தக்க வைக்கிறது ஒரு சிறந்த கார்ப்பரேட் உத்தி. ஆக இன்ஃபோசிஸ் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியின் மையத்துல நின்னுகிட்டு இருக்குங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. இன்னைக்கு நாம விவாதித்த தரவுகளை உற்று நோக்கினா அது வெறும் லாப நஷ்ட கணக்கு அல்ல அப்படிங்கிறது விளங்கும். கண்டிப்பா. விற்பனை வளர்ச்சி வெறும் 3.1% இருந்தாலும் செலவுகளை குறைச்சு வரிச்சலுகைகளை பயன்படுத்தி லாபத்தை எப்படி 20.9% காட்ட முடியும்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆமா, அது ஒரு பெரிய லெசன். டோபாஸ் ஃபேப்ரிக் மாதிரி 600க்கு மேற்பட்ட ஏஜென்ட்டுகளை கொண்ட ஏஐ கட்டமைப்பு மூலமா $1 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களை ஈர்க்கிறாங்க. அமெரிக்காவுக்கு மாற்றா ஐரோப்பிய சந்தையை நோக்கி தங்களோட பார்வையை திருப்பியிருக்காங்க. ரொம்ப கரெக்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்த ஆண்டு 1.5 முதல் 3.5 வரை மட்டுமே வளர்ச்சி இருக்கும்னு எச்சரிக்கையான சூழலிலும் பழைய ஊழியர்களை குறைச்சிட்டு 20,000 புதிய பட்டதாரிகளை உள்ளே கொண்டு வந்து ஒட்டுமொத்த பணியாளர் பிரமிடியும் ஏஐ காலத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கிறாங்க. நீங்க ரொம்ப அழகா சுருக்கிட்டீங்க. ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் தன்னைத்தானே எப்படி நவீனப்படுத்திக் கொள்கிறது என்பதற்கும் உலகளாவிய பொருளாதார சவால்களை எப்படி எதிர்கொள்கிறது என்பதற்கும் இன்ஃபோசிஸோட இந்த நிதியாண்டு முடிவுகள் ஒரு சிறந்த பாடம். இந்த விவாதத்தோட முடிவில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இத பத்தி நீங்க சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்ஃபோசிஸ் மாதிரி நிறுவனங்கள் ஏஐயை பயன்படுத்தி தங்கள் செயல்திறனை அதிகரிச்சு நடுத்தர அனுபவம் கொண்ட ஊழியர்களோட தேவையை குறைச்சு வராங்க. ஆனா அதே வேளையில 20,000 புதிய பட்டதாரிகளை வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்படியானால் எதிர்காலத்துல தகவல் தொழில்நுட்ப துறையில இந்த என்ட்ரி லெவல் வேலைகளோட தன்மை எப்படி மாறப்போகுது? ரொம்ப வேலிடான கேள்வி. மனிதர்கள் பல மணி நேரம் மூளையை கசக்கி செய்யற அடிப்படை கோடிங் வேலைகளை ஏஐ ஏஜென்ட்டுகள் சில நிமிடங்கள்ல பிழையின்றி செஞ்சிடும் பட்சத்துல வேலைக்கு சேர்ற இந்த 20,000 புதிய பட்டதாரிகளோட நிஜமான வேலை என்னவா இருக்கும்? ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க குறியீடுகளை புதிதா எழுதுவாங்களா,
இல்ல குறியீடுகளை எழுதுற ஏஐ எந்திரங்களை வெறும் மேற்பார்வை மட்டும் செய்வாங்களா? தொழில்நுட்பம் மனிதனை விட வேகமா வளரும்போது மனித மூளையோட தேவையும் நாம செய்யற வேலையோட அடிப்படை தன்மையுமே முற்றிலுமா மாறப்போகுதா? இந்த கேள்வியோட இந்த சிறப்பு பகுதியை நிறைவு செய்றோம். தொடர்ந்து சிந்தியுங்கள். உங்களை அடுத்த விவாதத்துல சந்திக்கிறோம்.